அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பாக ஆண்டுதோறும் ஓராண்டு மற்றும் ஈராண்டு தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகவியல் முழு நேர முதுநிலை பட்டப்படிப்பை வழங்கி வருகின்றது. அந்த வகையில் 2026, 2027 மற்றும் 2026, 2028 ஆண்டிற்கான ஓராண்டு மற்றும் ஈராண்டு முழு நேர முதுநிலை பட்டய படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பாக வழங்கக்கூடிய ஓராண்டு மற்றும் ஈராண்டு முழு நேர முதுநிலை தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகவியல் பட்டய படிப்பிற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பாக வழங்கக்கூடிய ஓராண்டு மற்றும் ஈராண்டு முழு நேர முதுநிலை தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகவியல் இந்த பட்டய படிப்பிற்கு விண்ணப்பிப்பது குறித்து தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். தொல்லியல் முதுநிலை பட்டய படிப்பு மாணவர் சேர்க்கை. தமிழ்நாட்டில் தொல்லியல் மனித வளத்தை பெருக்கிட கடந்த 1974 ஆண்டு முதல் உருவாக்கப்பட்ட கல்வெட்டு பயிற்சி நிறுவனம் தற்போது தொல்லியல் சார் பாடங்களில் அண்மைகால வளர்ச்சியினையும் நவீன தொழில்நுட்பத்தையும் கற்றுக் கொடுக்கும் நோக்கோடு பல்கலைக்கழக மானிய குழு வகுத்துள்ள பாடத்திட்டங்களுக்கு இணையாக புதிய பாடத்திட்டங்களுடன் ஈராண்டு முழுநேர தொல்லியல் முதுநிலை பட்டய படிப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்நிறுவனமானது தமிழ்நாடு அரசு தொல்லியல் நிறுவனம் என்ற பெயரில் இயங்கி வருகின்றது. இதுவரை கல்வி தகுதியாக தமிழ், வரலாறு, தொல்லியல் முதலான பாடங்களில் முதுகலை பட்டம் பெற்றவர்கள் மட்டுமே முதுநிலை பட்டய படிப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்படுவர். ஆனால் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், பன்முகத்தன்மை வாய்ந்த தொல்லியல் போக்குகள் முதலியவற்றை கருத்தில் கொண்டு இனி முதுகலை, முதுநிலை அறிவியல், முதுநிலை பொறியியலில் குறைந்தது 55% மதிப்பெண் பெற்ற மாணவர்களும் முதுநிலை தொல்லியல் பட்டய படிப்பிற்கு விண்ணப்பிக்கும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தொல்லியலில் சிறந்த மாணவர்களை அதிக அளவு உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாணவர்களின் எண்ணிக்கையை 20 உயர்த்தி தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது. பயிலுதவி தொகையாக ஒவ்வொருவருக்கும் மாதம் ரூபாய் 5000 வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது கல்வி உதவித்தொகையாக இந்த பயிற்சியில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் 5000 கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. தற்போது மாற்றியமைக்கப்பட்டுள்ள படிப்பில் 4 பருவங்களாக பல்வேறு பாடங்கள் முறையே தொல்லியல் கோட்பாடுகளும் முறைமைகளும், மனித பரிணாம வளர்ச்சி, வரலாற்றுக்கு முந்தைய கால தொல்லியல், இந்திய கல்வெட்டியலும் தொல் எழுத்தியலும், இந்திய நாணயவியலும் அருங்காட்சியகவியலும், இந்திய கட்டடக்கலை, இந்திய சிற்பக்கலை, கடல்சார் தொல்லியல், தொல்லியலில் அறிவியலின் பயன்பாடு, மரபுசார் மேலாண்மை மற்றும் பாதுகாத்தல், இந்திய தொன்மவியல் சட்டங்கள், அகழாய்வில் நவீன தொழில்நுட்ப பயன்பாடு, தொல்பொருட்களை அறிவியல் முறைப்படி பகுப்பாய்வு செய்தல் முதலிய பாடங்கள் இடம்பெறும். நாட்டின் தலைசிறந்த வல்லுநர்களை கொண்டு வகுப்புகளை நடத்தவும், புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களை கொண்டு செய்முறை பயிற்சியை மாணவர்களுக்கு அளித்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அகில இந்திய கல்வி சுற்றுலா ஒன்றையும் மாணவர்கள் மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள விரிவான தொல்லியல் முதுநிலை பட்டய படிப்பில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் தொல்லியல் மட்டுமின்றி அருங்காட்சியகங்கள், சுற்றுலா மற்றும் கோயில்கள் உள்ளிட்ட மரபுசார் இடங்களில் பாதுகாப்பு மற்றும் கல்வி புலத்திலும் சிறப்பாக செயல்பட முடியும். மேற்கண்ட முதுநிலை பட்டய படிப்பிற்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையின் www.tnr.gov.in என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பாக வழங்கக்கூடிய ஓராண்டு மற்றும் ஈராண்டு தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகவியல் பட்டய படிப்பிற்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnr.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்காலஜி, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த இணையதளத்தில் தான் தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகவியல் சம்பந்தமான ஓராண்டு மற்றும் ஈராண்டு முழு நேர முதுநிலை பட்டய படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட்லயே ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் 1 year 2026, 2027 and 2 year 2026, 2028 full time postgraduate diploma courses. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் 8/7/2026 அந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும் PDF ஃபார்மேட்ல. இந்த ஃபைலை நீங்க பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்காலஜி, தமிழ்நாடு தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகவியல் நிறுவனம், தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்காலஜி அண்ட் மியூசியாலஜி ஓராண்டு 2026, 2027 மற்றும் ஈராண்டு 2026, 2028 முழு நேர முதுநிலை பட்டய படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்பம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் 1 year 2026-27 and 2 year 2026-2028 full time post graduate diploma courses அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தங்களின் விண்ணப்ப படிவத்தினை தெளிவாக நிரப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வரிசை A இனை நிரப்புவதற்கான வழிமுறை, தாங்கள் விண்ணப்பிக்க விரும்பும் முதுநிலை பட்டய படிப்புகளுக்கு நேராக டிக் செய்யவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. வரிசை B இனை நிரப்புவதற்கான வழிமுறைகள், தாங்கள் விருப்பப்படி தேர்வு செய்யும் முதுநிலை பட்டய படிப்பிற்கு நேராக முன்னுரிமை அடிப்படையில் 1
2, 3 மற்றும் 4 என எண்கள் வழங்கவும். தேர்வு செய்ய விரும்பாத முதுநிலை பட்டய படிப்புக்கு நேராக 0 என்று எழுதவும். இவ்வாறு இந்த வழிமுறை கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து இங்கே ஒட்டப்பட வேண்டும். அதன் பிறகு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். முதுநிலை பட்டய படிப்புகளின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. நேம் ஆஃப் த பிஜி டிப்ளமோ கோர்சஸ், உங்களுக்கு விருப்பமான கோர்ஸ்ல நீங்க டிக் பண்ண வேண்டும். முன்னுரிமை அடிப்படையில் பிஇல 1, 2, 3 அந்த மாதிரி எழுத வேண்டும். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் கொடுத்திருக்காங்க தொல்லியல் முதுநிலை பட்டய படிப்பு ஈராண்டு. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஆர்காலஜி PGDA 2 years. உங்களுக்கு கோர்ஸ் வேணும்னா டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா கல்வெட்டியல் முதுநிலை பட்டய படிப்பு ஈராண்டு. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் எபிகிராபி PGDE 2 years. மரபு வேளாண்மை மற்றும் அருங்காட்சியகவியல் முதுநிலை பட்டய படிப்பு ஈராண்டு. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஹெரிடேஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மியூசியாலஜி PGDHMM 2 years கோர்ஸ். அடுத்ததாக சுவடியல் முதுநிலை பட்டய படிப்பு ஓராண்டு. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மெனுகிரிப்டாலஜி 1 year. முதுகலையில் தமிழ் பயின்றவர்கள் மட்டும் இந்த பட்டய படிப்பில் சேர வேண்டும். உங்களுக்கு விருப்பமான கோர்ஸை டிக் பண்ணி முன்னுரிமை அடிப்படையில் இங்க 1, 2, 3 அப்படிங்கிற காலத்துல பூர்த்தி பண்ணிக்கோங்க. முன்னுரிமை இல்லை என்றால் 0 என்ற பண்ணிக்கோங்க. விண்ணப்பிப்பதற்கு முன் தெளிவாக இந்த வழிமுறையை நோட் பண்ணிக்கோங்க. AB செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு விண்ணப்பதாரரின் பெயர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தெளிவாக எழுதப்பட வேண்டும். பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் பெயர், பிறந்த தேதி, டேட், மந்த், இயர் அந்த ஃபார்மேட்ல என்டர் பண்ணிக்கோங்க. பாலினம் டிக் பண்ணிக்கோங்க. இனம் என்டர் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம் இல்லை டிக் பண்ணிக்கோங்க. ஆமெனில் உரிய சான்றிதழ்கள் இணைக்கவும். அப்புறமா கல்வி தகுதி விவரங்கள், தேர்ச்சி பெற்ற ஆண்டு, மதிப்பெண் விழுக்காடு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, UG, PG, அதர்ஸ் கொடுத்திருக்காங்க. தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் மதிப்பெண் விழுக்காடுகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா முதுகலை பட்ட பாடப்பிரிவு என்டர் பண்ணிக்கோங்க. எழுத்து தேர்வு மையங்கள் கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீனிங் டெஸ்ட் சென்டர், ஒரே ஒரு தேர்வு மையத்தினை டிக் செய்யவும் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, விழுப்புரம், சேலம், திருச்சிராப்பள்ளி, மதுரை ஆகிய 5 இடங்களில் இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடைபெறும். தேர்வு மையத்தை டிக் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு தேர்வு மையம் தான் டிக் பண்ண வேண்டும். நிரந்தர இல்ல முகவரி, பெர்மனன்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் என்று பண்ணிக்கோங்க. மின்னஞ்சல் முகவரி, அலைபேசி எண் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். இத்துடன் அனைத்து கல்வி சான்றிதழ்கள் மற்றும் சாதி சான்றிதழின் நகல்களை இணைக்கவும். மேலே குறிப்பிட்டுள்ள ஆவணங்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். அப்புறமா மேலே குறிப்பிட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் உண்மை என சான்றளிக்கப்படுகிறது. இடம், நாள் எழுதி விண்ணப்பதாரர் கையொப்பமிட வேண்டும். இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து 8/7/2026 முன்பாக அனுப்பி வைக்க வேண்டும். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்காலஜி, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் வளர்ச்சி வளாகம், தமிழ் சாலை, எக்மோர், சென்னை 600008 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆகவே தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை சார்பாக வழங்கக்கூடிய ஓராண்டு மற்றும் ஈராண்டு முழு நேர முதுநிலை பட்டய படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்கள் அனைத்துமே இணைத்து அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.